அத்தா, இத்தனை வருஷமாச்சு, இன்னும் சேகருடைய ஆஸ்தி நம்ம கைக்கு வந்த பாடில்லையே. என்ன செய்யறது? நீயும் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுற, நானும் பாடாத பாட்டெல்லாம் பாடுறேன். ஆனாலும் அசைய மாட்டேங்கிறானே. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. கவலைப்படாத, சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அதை உண்டாக்கிட்டு வலைய வீசு. சரி. வசீகரமா பேசு. கனிஞ்ச பழம் எத்தனை நாளைக்கு தான் காம்புல தூங்கும்? கீழே விழுந்துதானே ஆகணும். நீ பேசுனதுதான் நான் கேட்டுட்டேன். ஒண்ணுமில்ல சேகர், வந்து கலானா சும்மா. பயப்படாத மணி, பயப்படாத. நீ ரொம்ப கெட்டியா. நான் தான் முட்டாள். ஆசநாயக்க அண்ணனா நாடகத்துலதான் நடிக்க முடியும். ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். கலா வந்து நானும் அண்ணனும் அழகான கன்னங்கள், அபாயகரமான எண்ணங்கள். என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம்? ரொம்ப மணி, மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கேயும் யார்கிட்டையும் தொடராது. நல்ல என்ன தீர்மானத்தோட எங்க போறான்னு தெரியல. இனிமே இங்க இருந்த ஆபத்து. வா, உடனே கிளம்பிடும். இவ்வளவு நாளா நம்ம போட்ட திட்டம் என்ன ஆகிறது? அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வெளியிருந்தே செய்வோம். போ, உள்ள போய் பெட்டி படிக்கல எடுத்துக்கலாம். மனுஷன் மாதிரி கார் ஓட்டுறான். கார் ஓட்டிருக்கியா? நான் எங்கதான் ஓட்டிருக்கேன். ஆனா நீ கார்ல ஜாம் ஜாம் ஓட்டிட்டு போக போற. ஆனா ஒண்ணு, நீ கார்ல போகும்போது இந்த மாதிரி ஓட்டிட்டு போகாத. பப்ளிக் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓட்டிட்டு போனா அப்படிதான் உருண்டு. சீக்கிரம் தள்ளிவிட. அக்கிரமத்துக்கு சரியான தண்டனை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஊத்து ஊத்து, வயிறு ஊத்து. ஊத்து. என்ன வலதுகால் துண்டிக்கப்பட்டிருச்சா? டாக்டர், சேகர நல்லா கவனிங்க பிளீஸ். தேங்க்ஸ். ஜீவா, நீயா ஜீவா? ஜீவா, பரிசுத்தமான உன் முகத்தை பார்க்க என்னால முடியலையே. இந்த பாவிய பார்க்க உனக்கு மட்டும் எப்படி ஜீவா மனசு வந்தது? என்னத்தான் அப்படி சொல்றீங்க? உங்க கருணைக்காகத்தானே நான் காத்திருந்தேன். ஜீவா, நீ எவ்வளவு நல்ல. உன் அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன். அளவுக்கு மீறி நான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன். எந்த காலால நான் உன்னை எட்டி உதைச்சனோ அந்த கால் இருக்கிற நிலைமைய பாத்தியா? ஐயோ, இது என்ன கோலம்? உங்களை கம்பீரமா நடக்க வச்சு அந்த கால் எங்கத்தான்? அந்த கால் எங்க? ஜீவா,
நான் ஒழுங்கா நடக்கலைங்கிற குற்றத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை இது. ஒரு பாவம் அறியாதவன் உறவை நான் துண்டிச்ச ஆண்டவன் என் காலையே ஜீவா. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கிடைச்சிருக்கேன் ஜீவா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். வணக்கம்மா. வாங்கண்ணா, வாங்கய்யா. அப்பா, நீங்க அடிபட்டு கடந்தப்போ இந்த பையன் தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்திருக்க. அப்படியா ராஜா? நீயா எனக்கு உயிர் தண்ணி ஊத்துன? அது எந்த தண்ணியும் எனக்கு தெரியாது. நல்ல வேலை தொப்பில ஓட்டை இல்ல, இருந்திருந்தா தண்ணி பூரா கொட்டி இருக்கும் இல்லப்பா. ராஜா, உனக்கு என்னடா வேணும்? அதான் அன்னைக்கு 8 எண்ணெய் கொடுத்தீங்களா, அது போதும். எப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்க? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சார் தான். அப்பாவும் பிள்ளையும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறாங்க. அது இருக்கட்டும், உங்க உடம்பு எப்படி இருக்குங்க? அந்த விபத்தினால அவர் வலது கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. என்ன? ஐயோ, கால் இல்லைன்னா நடக்க முடியாது. இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னு தானே எனக்கு இந்த தண்டனை. உன் பேர் என்னப்பா? ஆனந்தங்க. ஆனந்தா, உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனந்தா, என் வீடு மாமரம் பனங்கல் பார் பக்கத்துல இருக்குது. உனக்கு எப்போ எந்த உதவி தேவையோ நீ தாராளமா என்ன வந்து கேட்கலாம். நன்றிங்க, வணக்கங்க. வர அம்மா கும்பிடு. பொம்மை கருமா வரேன். போயிட்டு வா. எப்படி இருக்கு டாக்டர்? ஜுரம் அதிகமா தான் இருக்கு. கண்ணா, வேற யாராவது இருக்காங்களா? ஏன் டாக்டர்? மருந்து வாங்கிட்டு வரணும். நான் வாங்கிட்டு வரேன். நீயா? எங்க வாங்கிட்டு வரணும்? இந்த சீட்டை மருந்து கடையில கொடு, மருந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வர. ஐயோ, 5 நிமிஷத்துல வரேன். சீக்கிரமா. ஏப்பா தம்பி, சார் இங்க தலைவலி மருந்து இருக்கோ? இருக்கு சார். என்னென்ன மருந்து இருக்கு? எல்லா மருந்து இருக்கு. உங்களுக்கு என்ன மருந்து வேணும்? ஒவ்வொரு மருந்து பேரா சொல்லு. ஆஸ்பிரோ, அனாசின், கோடோபைரின், நோபைரின். இத்தனை இருக்கா? இருக்கு. அடே, சொலார்ஜன் இருக்கு. இருக்குல்ல? அப்படியே இருக்கட்டும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ. ஒவ்வொரு மாத்திரையிலும் 10 மாத்திரை உள்ள போடு. கிளாஸ் நிறைய தண்ணியை ஊத்து. கரை, அதாவது நீலகிரி தைலம் இருக்கா? இருக்கு. இருக்கு இருக்குல்ல? அது ஒரு அவுன்ஸ ஊத்து. அமராஜனம் இருக்கும்? இருக்கு சார். பாதி பாட்டில உடை, அதுக்குள்ள கொட்டு நல்லா கிண்டு என்கிட்ட கொடு. மருந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு. தலைவலி தாங்கல தாங்கல. இவ்வளவு மருந்தையும் போட்டு கிண்டி கொடுக்க சொல்றீங்களா? உங்களுக்கு தலைவலி ரொம்ப காலத்து சர்வீஸ் போல இருக்கு. என்னோட உத்தியோக சர்வீஸ் உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சார்? உனக்கு தெரியாத, நீ சின்ன பையன். அந்த உத்தியோக சர்வீஸ் எத்தனை இருக்கோ அதையெல்லாம் தாண்டும். அதாவது என் தாத்தாவுக்கு தாத்தா இருக்கானே, இருக்காருங்களா? இருக்கப்படாதே, அவன் செத்துத்தானே. அதாவது அவன் காலத்தில் தலைமுறையா தாண்டி 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 என்னோட வந்து நிக்குது. அதுக்காப்புல என் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமா ஏதாகுமா? சார், இந்த மருந்து கொடுங்க சார். மருந்து இல்லப்பா, ஊசி. ஏதோ ஒண்ணு சீக்கிரம் கொடுங்க சார். சரி, இந்தப்பா எடுத்து. அல்லா 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 அல்லா. போட்டும் போட்டும் போட்டும். என்னங்க போட்டுங்கிறீங்க? எங்க போமாம, நான் போய் பிடிக்கிறேன். இந்தாங்க டாக்டர், சீக்கிரம் ஊசி போடுங்க. ஆமா ஆனந்தா, கண்ணன் தான் கூட்டியாந்தான். கண்ணா. அப்பா, ஆச்சரி குடுக்க நீயா துற சௌக்கியமாக்கிறியா? ஏன் பட்டுக்கன்னு இருக்க? உடம்பு சவம் இல்லையா? நீ எந்த குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கினியோ அதே குழந்தைய மருந்து கடையில் போய் மருந்தை திருடிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஜூனியர் ரவுடியா தயார் பண்ணி வச்சுக்கினியா? வா வா வா. என் பிள்ளை திருடுனா? இல்ல என் பிள்ளையா திருடுனா? கண்ணா, நீ திருடுனியா? இல்லப்பா, நான் திருடல. சீட்டு கொடுத்து மருந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன்.
பாத்தீங்களா என் பிள்ளை திருட மாட்டாங்க. பாரு, அதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்காத. நம்ம கிட்ட பேசாத தர. நீ நேரா ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து பேசிக்க. எழுந்துரு. ஏன் அப்பா கூட பேச மாட்டேங்கிற? அவர்தான் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரே, அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? யார்தான் என்ன பாவம் செய்வாங்க? இருந்தாலும் இந்த ஆம்பளைகளுக்கு இவ்வளவு கோபம் கூடாது இல்லையாடா கண்ணா? இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு இவ்வளவு ரோஷம் கூடாது இல்லடா கண்ணா? என் ரோஷம் எல்லாம் இந்த முகத்துக்கு முன்னால எம்மாத்திரம். என் கோபம்லாம் இந்த கண்ணுக்கு முன்னால பொசுங்கி போடுமே. கண்ணை பாரு, மூஞ்சி பாரு. அடாடாடாடாடா, பேச மாட்டீங்க, பேசுனா நிறுத்த மாட்டீங்க, கடைசியில என்னையே மறந்துடுவீங்க. கண்ணா சொல்லாமா? வீட்டுக்கு வாயே, ஏதாவது சாப்பிட்டு போல. வா அண்ணா. வாப்பா வா. என்ன சேகரோட ஆஸ்திக்கு வாரிசான அந்த பையன் உயிரோட இருக்காரா? ஆமா, அந்த புள்ள சேகர் கைக்கு கிடைக்கிறதுக்கு முந்தி நம்ம கைக்கு வந்துடணும். வந்தா அவன் இங்க மறைச்சு வச்சு சேகருக்கு ஆனந்தம் எழுதுற மாதிரி ஒரு கடிதம். சேகர், ரூபா 2 லட்சத்தை ஒரு ரகசிய இடத்துல குறிப்பிட்ட ஆள்கிட்ட கொடுத்தா உன் பையன் உனக்கு உயிரோட கிடைப்பான். இப்படிக்கு ஆனந்தம். எப்படி நம்ம ஐடியா? பிரமாதம் போங்க. ஆமா, அந்த குறிப்பிட்ட ஆள் யாரு? சார், அடே வந்துட்டியா? வா வா. கலா, இப்ப நான் சொன்னேனே, இவர்தான் பைல்வான் பக்கரி. ஓஹோ, ஆனந்தம் இருக்கிற இடத்துல அவனுக்கு வேண்டாத ஒரு ஆள் நமக்கு வேணும்னு தேடின இவரு கிடைச்சார். பக்கரி, நான் சொன்னேனே, அந்த இடத்துல போயிரு. அந்த சின்ன பயலை நான் எப்படியாவது கொண்டு வந்துறேன். அப்புறம் சேகரை மிரட்டி என் காரியத்தை சாதிச்சுட்டு உன்னையும் நல்லா கவனிச்சுக்கிறேன். என்ன? அந்த பையன் ஆனந்தம் எப்படியாவது தொலைக்கணும். அது எனக்கு போதும். வெரி குட். வா. அப்புறம் சொல்லு. அப்புறம் என்ன, இங்க உன் படிப்பு முடிஞ்சதும் உன்னை லண்டன்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் சேகர் ஐயா. அது எங்கப்பா இருக்கு? நான் என்னத்தடா கண்டேன்? நான் உன்னை தானடா கண்டேன். அந்த லண்டன் சொல்றாங்களே, கடலையெல்லாம் தாண்டி ஆகாசத்தையும் தாண்டி அந்த பக்கம் இருக்குதான். அடே அப்பா. ஏன்பா? நாங்க போயிட்டா நீ என்னப்பா செய்வ? அதுதான்டா எனக்கும் தெரியல. சரி, நாங்க திரும்பி வந்துட்டா? திரும்பி வந்துட்டாரா? ஏய், ஏரோப்ளான்ல ஏரோப்ளான் அந்த திடல்ல உன்னை பாக்குறதுக்கு திமு 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 நிறைய கும்பல் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இப்படி இப்படி இப்படிலாம் ஓடி அவங்க அப்படியே இப்படி தள்ளி முன்னால வந்து நிற்பேன். அவ போய் அப்படின்னு பேர் வந்து நிற்கும். நீ மொல்லமா அவருடைய கதவை திறந்து இப்படியே எட்டி பார்ப்பேன். நான் இங்க இருந்து கண்ணா அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் என்ன, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நீ பெரிய மந்திரி ஆயிடுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. அப்புறம் சொல்லத்தாண்டா மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்? நீ மந்திரி ஆன உடனே பெரிய கார்ல நீ ஊர்வலம் வருவ. உன்னை பாக்குறதுக்காக நான் கையில ஒரு சின்ன மாலையோட தெருவோரத்துல நின்னுகிட்டு இருப்பேன். நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவ. நான் அழுவேன். நான் என்ன தெரியுமா செய்வேன்? காரை நிறுத்தி அதான் அந்த ஆளை இழுத்துட்டு வான்னு சொல்லுவேன். உடனே போலீஸ் போய் இழுத்துட்டு வரும். அப்புறமா கூட்டம் சேர்ந்து போயிடும். அவ்வளவு பேர் உன் நடுவுல உன்னை நிறுத்தி உன் கையில இருந்து மாலையை வாங்கி உன் கழுத்திலே போட்டு, இவருதான் எங்க அப்பா, நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்தப்பா இறங்க விட்டீங்க? இந்த மாதிரி வந்து மொச்சுக்கிறீங்களே, ஒரு வழியா காரை பார்த்து முடியுங்க. சேகரை அனுப்பிச்சாரா? ஆமா ஆமா, அவரு கான்வென்ட்ல இருக்கிறாரு. கவர்மெண்ட்லயா? ஆமா, கவர்மெண்ட். அதான் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். என்னையா காரியெல்லாம் ஒரு அமக்கலமா இருக்குது? எனக்கு வேண்டியது ஒருத்தர் என் புள்ளைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற அளவுக்கு வசதியான ஒருத்தர் உனக்கு வேண்டியவரா? அப்போ குடிசில இருந்து ஒரு நாள் கோபுரத்துக்கு போனாலும் போயிடுவேன். ஐயோ, என்ன மறந்துடாதையா, என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கையா. என்னம்மா இது, ஆரம்பத்திலே அச்சாரம் போட்டுட்டு. ஏப்பா, நேரம் ஆகல,
ஆமா கண்ணா கண்ணா ஏ கண்ணா அப்பா நான் இங்க இருக்கேன். பாத்தியா உன் புள்ள உனக்கு முந்தைய டாப்பு போயிட்டான். ஏன் கூட இந்தாப்பா டாப்பு கொஞ்சம் கீழே இறங்கு. டிரைவர் 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 நானும் வரேன் டிரைவர். நீ எதுக்கு பள்ளிக்கூடத்துல சேர போறது உன் பையன், நீ இல்ல. அது சரிதாங்க, என் புள்ள முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகுது. என் 2 கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டாமா? டிரைவர் 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 சும்மா இருப்பா. ஏதோ ஆசைப்படுறாரு ஏத்துக்க. என்னம்மா உங்க அப்பா வீட்டுக்கார மாதிரி என்ன மறைக்கிற? நீ ஏறு உள்ள. ஏறியா? ஏறு ஏறு. ஏய் நவரா. பாப்பா ஏய் என்ன டிரைவர், பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நடுவில் நிறுத்தி வச்சிருக்கிய? அட கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அப்படியா? ஏய் கண்ணா பாருங்க. இங்க ஆனந்தன் ஒரு பையன் இருக்கானா? ஆனந்தன் இருக்காரு. அட போகட்டும், அவங்கிட்ட கண்ணன் ஒரு சின்ன பையன் இருக்கானா? இல்ல இல்ல இல்ல. என்னது இல்லையா? அதாவது கண்ணன் கிட்டதான் ஆனந்தன் இருக்காரு. நீ பிளாட்டை அப்படி திருப்பி சொல்றியா? அந்த பையன் மேலே அவருக்கு அவ்வளவு பிரியம். யாரு வீட்டு பையன் மேல யாரு பிரியத்தை வைக்க? ஆனந்த கிட்ட இருக்கக்கூடிய அந்த பையன் யாரு என்னங்கறத எங்களுக்கு பூராவும் தெரிஞ்சாச்சு. இப்ப அந்த பையனை பெத்தவங்க கிட்ட பையனை ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஆனந்தன் எங்கே? பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. எந்த பள்ளிக்கூடம்? இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். எந்த இங்கிலீஷ்? அந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? சார்தான் தமிழ் பள்ளிக்கூடமே தெரியாது, இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கேக்குறீங்களா? நான் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் பாரு. எப்படி ஆனந்தம் இங்க வரத்தானே போறான். அந்த பையனை லபக்கன்னு லாவிடுறேன். லாவிக்கிட்டு போறது நீங்க என்ன பருந்தா? பின்னால பாரு, திருட்டு பசங்களுக்கு நாம் பருந்து, திருந்தாதவங்களுக்கு நாம் மருந்து. ஜாக்கிரதை, இங்க காவல். இப்பமா அந்த கூட்டத்தை விளக்கிட்டு நீ எங்க போயிட்டு? ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீ வீட்டுக்கு போ. நீங்க இங்கே குடியிருக்க போறா? வேலை முடியற வரைக்கும் குடியிருப்பேன்.